ஜோதிட வணக்கம். இந்த வருடம் 2025 சனி பெயர்ச்சி ஆகுமா ஆகாதா? இது நிறையா குழப்பத்தில் இருக்காங்க. பல ஜோதிடர்கள் சனி பெயர்ச்சி இந்த வருஷம் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னும் பல ஜோதிடர் இல்லை 2026 பிப்ரவரி தான் சனி பெயர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 9 கோள் நகர்றதில் இந்த சனி மட்டும்தான் மெதுவாக நகரும். ஸோ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி, அதாவது சூரியனோட நீள்வட்ட பாதையில் இந்த சனி என்ன பண்ணுதுன்னா ஒரு 30 டிகிரி நகர்ந்து போகிறதுக்கு என்ன ஆகுது, 2.5 வருடங்கள் ஆகுது. மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நகர்ந்தோம். இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டே இருக்கும். இப்போ சூரியன்லாம் ஒரு மாதம், அப்புறம் செவ்வாய் புதன் இதெல்லாம் 1.5 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். இதில் இந்த குரு அந்த வியாழன் கோள் இருக்கு இல்லையா, அது 1.5 வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆகும். இந்த வருட கிரக பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக எடுக்கிறோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைம் எடுத்து தான் நகரும். இந்த சனி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்ந்தது. இப்போது கும்ப ராசியில் இப்போது சனி இருக்குது. இந்த கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாரோட குழப்பம். ஏற்கனவே கும்பராசிக்கு இப்போ சென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கும்பராசியிலேருந்து இது மீன ராசிக்கு நகர்ந்தால் மீன ராசிக்கு சென்ம சனியாகவும், கும்பராசிக்கு அதாவது பாதச்சனியாகவும், மேச ராசிக்கு விரயச்சனியாகவும் இருக்கும். ஸோ இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகும் அப்படிங்கிறது ஏன் மார்ச் மாதம் இந்த 2025 நடக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன் இல்லை அடுத்த வருஷம்தான் நகரும், ஏன் இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, பொதுவாக இந்த ஜோதிட விதி அப்படிங்கிறதுல 2 விதமான விதியை பின்பற்றுறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எண் கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இப்படின்னு 2 விதமான விதிகளை பின்பற்றக்கூடிய ஜோதிடர்கள் அதிகம். இதில் இந்த எண் கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருடம் மார்ச் மாதமே 2025 சனி பயிற்சியாகி மீனராசிக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 2026 பிப்ரவரி மாதம்தான் கும்பராசியிலிருந்து சனி பயிற்சியாகி மீனராசிக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2க்குமே வித்தியாசம் இருக்குது. ஆனால் எண்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் பலன்களும் ஜோதிட கணிப்புகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருட வித்தியாசம் இருக்கும் இந்த எண்கணித பஞ்சாங்கத்துக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும். ஸோ இதில் குழப்பம் இருக்குது. சரி, நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்போ பயிற்சி ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த 1 வருட காலத்தை நீங்கள் பகுதியாக பிரிச்சுருங்க. இப்போ இவங்க மார்ச்சுங்கிறாங்க, அவங்க 2026 பிப்ரவரிங்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதம்தான் இந்த சனி பயிற்சி ஆகும் அப்படின்னு நாம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 வருடத்தில் பகுதியாக பிரிச்சுக்கலாம். அப்போது 2025 ஒரு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதம்தான் இந்த சனி பயிற்சி ஆகும். பொதுவாக இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே தன்னோட பலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். அது உங்களுக்கே தெரியும். ரீசனபிளாக ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் வரும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் என்ன பண்ண, உங்களை தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், அதாவது எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் வருது நீங்கள் எதிர்பார்க்காம அப்படின்னா அப்போ சனி பயிற்சி ஆகுது, அது தன் வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் எப்போதுமே இந்த எண்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தால் அதில் பகுதியாக பிரித்து அப்போ சனி பயிற்சி ஆகுங்கிறத நீங்களே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாராகலாம்.